லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரீஸ் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் இந்த சக்கரவள்ளி கிழங்கையும் கார்னையும் ரெண்டுத்தையும் ஒரே இட்லி குண்டானில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 to 12 மினிட்ஸ் வந்தால் போதும். அது நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற தோலை நல்லா எடுத்துகிட்டு மசிச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் மசிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ கோதுமை மாவு, கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குட்டி குட்டி ரவுண்ட் சப்பாத்தியாக போட்டு எடுக்க போகிறேன். கீயோ இல்லை பட்டரோ இல்லை ஆயிலோ போட்டு 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி ரெடி. நெக்ஸ்ட்டு சிக்கன் ஸ்னிஷல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு சிக்கனை தின் ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு கொஞ்சமாக சோயா சாஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் கொஞ்சம், சால்ட் கொஞ்சமாக வந்து கார்லிக் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு முட்டையை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த சிக்கனை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு முட்டையில் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்துலேயும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு கோட் பண்ணி எடுத்துகிட்டு இதை டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். 2 சைடு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா சிக்கன் ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கிரேப்ஸ் வைக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு சால்ட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் யோகர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேரட்டை கிரேட் பண்ணி அதில் யோகர்ட்டை மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு சூப்பராக லஞ்ச் பாக்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். நம்ம இன்னும் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.